அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் அனிட்டோ ஜாக்லின் அனிதா, தமிழ் ஆசிரியை, புனித ஜேம்ஸ் கல்விக்கூடம், திருச்சி. எளிமை என்பது மனிதனின் உயர்ந்த பண்புகள்ல ஒன்றாகும். ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கை முறையே எளிமை. இன்று உலகம் வேகமாக முன்னேறினாலும் மனிதன் மன நிம்மதியை இழந்து வருகிறான். அந்த நிம்மதியை பெற உதவுவது எளிமையான வாழ்க்கை தான். எளிமை மனிதனுக்கு பணிவையும் அடக்கத்தையும் கற்றுத்தருகிறது. அதிக ஆசைகள் இல்லாதவன் எப்போதும் சந்தோஷமாக வாழ முடியும். எளிமையான உடை, உணவு, பழக்கம் ஆகியவை உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் தருகின்றன. மகாத்மா காந்தி, திருவள்ளுவர் போன்ற மகான்கள் எளிமையாக வாழ்ந்து உலகிற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்துள்ளனர். எளிமை மனித உறவுகளையும் அழகாக்கிறது. ஆடம்பரமான வாழ்க்கை பொறாமையும் போட்டியையும் உருவாக்கும். ஆனால் எளிமை அன்பையும் பரிவையும் வளர்க்கும். எளிமையாக பேசும் மனிதன் அனைவராலும் விரும்பப்படுகிறான். இன்றைய மாணவன் எளிமையை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கல்வி மற்றும் நல் ஒழுக்கத்தில் கவனம் செலுத்த வேண்டும். எளிமையான வாழ்க்கைதான் நிலையான மகிழ்ச்சியை தரும் என்பதை உணர வேண்டும். எளிமை மனிதனின் சிந்தனையை தெளிவாக்குகிறது. தேவையற்ற ஆசைகளை குறையும் போது மனம் அமைதியாக இருக்கும். எளிமையான வாழ்க்கை மனிதனை இயற்கைக்கு அருகில் கொண்டு செல்கிறது. இயற்கையை மதித்து வாழும் பழக்கம் உருவாக்கும் போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் உறுதியாகிறது. இன்று அதிகரித்து வரும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு எளிமையான வாழ்க்கை ஒரு நல்ல தீர்வாகும். முடிவாக, எளிமை என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு பெரிய பலம். எளிமையை கடைபிடிப்பதன் மூலம் மனிதன் உயர்ந்த வாழ்க்கையை வாழ முடியும். உண்மையான அழகு வெளிப்புறத்தில் அல்ல, எளிமையான மனதில் தான் உள்ளது. எனவே எளிமைதான் மனித வாழ்க்கைக்கு அழகு. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.